சிவப்பு அரிசி கஞ்சி, சத்து மாவு கஞ்சி எப்படி பண்றதுன்னு இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு டம்ளர் கஞ்சி நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அரை டம்ளர் தண்ணி பச்சை தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி பேஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். 2 ஸ்பூன் கஞ்சி மாவு எடுத்து இதுல இப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒண்ணு இதுல பச்சை தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு கட்டி தட்டாத நல்லா கலரிட்டு இருக்கணும். சுடு தண்ணி விட்டாதீங்க, கட்டிக்கும். பச்சை தண்ணி தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நல்ல தண்ணி கொதிச்சிருச்சா? தண்ணி கொதிச்ச உடனே இப்போ நான் நல்லா கலரி வச்சிட்டு இருக்கேன்ல, அதுல அப்படியே ஆட் பண்றேன். அப்படியே ஸ்லோவா இப்படி பண்ணுங்க, ஏன்னா கட்டி அதனால இல்லாத நல்லா பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணா ஆட் பண்ணிக்கலாம், ஒண்ணும் இல்ல. நல்ல கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வேகணும் இல்லையா? இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகும். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. அவ்வளவுதான், 2 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. அது ஒரு பாத்திரத்துல நான் ஷிஃப்ட் பண்ணிருக்கேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஏன்னா நம்ம மோர் ஆட் பண்ண போறோம். தாளிச்சு ரெடியா வச்சிருக்கேன். இதுல ஆட் பண்ண போறேன். சோ அதனால முதல்ல எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா காஞ்ச உடனே கடுகு நல்லா வெடிக்கணும். பச்சையா கடுகு சாப்பிடக்கூடாது. அதனால நல்லா வெடிச்ச உடனே அதுல பச்சை மிளகா சின்ன சின்னதா ஸ்லிட் பண்ணி வச்சது கொஞ்சம் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க, வேண்டாதவங்க நிறுத்திடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி தாளிச்சு எடுத்த உடனே நல்லா இது மாதிரி வந்த உடனே இதுல ஆட் பண்ணிக்கணும். அப்படி கஞ்சி ரெடி.